கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திமுக மீது வெறுப்பு அரசியல் விஜய்க்கு இந்த கூட்டத்தை கூட்டுகிறது. திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எங்களுடைய வாக்கு விஜய்க்கு போட போகிறோன்னு திமுக தொண்டனே சொல்கிறான். ஏர்போர்ட்டில் இறக்கி விஜய் ஏர்போர்ட்டில் அந்த வண்டியில் தலையே காட்டலை, மரக்கடையில் வந்து தான் தலையை காமிக்கிறது. அவருக்கு எழுதி கொடுத்த ஜோசியருடைய கணக்கு அப்படி. இந்த கூட்டம் திமுகவுக்கு எதிராக வாக்காக மாறும். அதிமுக எடப்பாடிக்கு தான் இப்போ விஜய் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து திமுகவுக்கு அதிமுக போன தேர்தலில் 3.5% வாக்கு வித்தியாசம். இப்போ விஜயை எப்பாடு பட்டாவது, எத்தனை 1000 கோடிகளை கொடுத்தாவது விஜயை பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவில் இருக்கார் எடப்பாடி. இதற்கு பாஜகவும் உடந்தையாக இருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்தல் செலவை நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன், நீங்கள் வந்து உட்காருங்க. நம்முடைய 2 பேருக்கு பொது எதிரி யாரு? திமுக. இந்த தேர்தலில் எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேர்ந்து, இதுதான் விஜயனுடைய வியூக வகுப்பாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிக் கொடுக்குற திட்டம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அந்த திருச்சியில் நடந்த மீட்டிங்கை பார்த்துருப்போம். அடுத்தடுத்து அவர்களால் மூவ் பண்ண முடியல, காவல்துறை அடக்குமுறை. இந்த கூட்டத்தை நம்ம எப்படி சார் பார்க்குறது? பல்வேறு விமர்சனம் விஜய் மேலே வச்சாலும், ஒரு துண்டு பேப்பர், துண்டு சீட்டு இப்படிலாம் நம்ம வச்சாலும் அவருக்கு அரசியல் தெரியலங்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு கூட்டத்தை வந்து அவரால் கிரியேட் பண்ண முடியுது. இது எல்லா இது நயன்தாராக்கும் வருவாங்க இப்படியும் சொல்லிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லைங்க, அதாவது திமுக மீது வெறுப்பு அரசியல் விஜய்க்கு இந்த கூட்டத்தை கூட்டுகிறது. விஜயினுடைய வாக்கு வங்கி என்பது சீமானுடைய வாக்கு வங்கியை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கு. ஏன்னா சீமா இப்போ உரிமையில் பேச ஆரம்பிச்சிட்டார். யாரா? விஜய். என்ன காரணம்னா தன்னுடைய நிலைமை சரிகட்டு போகுது. அதுக்கு காரணம் விஜயுடைய வருகை. ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. யாரு? விஜய் தரப்புல இருந்து ரியாக்ஷன் கொடுக்காம இல்லை, அது அவங்க தேவையில்லை, சீமான ஒரு பொருட்டாவே எடுக்கல. ஆனால் திமுக தரப்பு இந்த வாக்கு பூரா அதிமுகவுக்கு போயிடும். இப்போ திமுக காரனே இப்போ திமுக கீழ்மட்டத்தில் ரொம்ப வெறுப்பாக இருக்கு. ஏன்னா மேல்மட்டம் செழிப்பாக இருக்கு, கீழ்மட்டம் வறட்சியாக இருக்கு. நீங்கள் உதாரணத்திற்கு பழனியில் ஐபி செந்தில், அவர் தான் பழனி சட்டமன்ற உறுப்பினர். 36 வார்டுலேயும் ஒரு வாக்காளர் குறைகேட்பு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வார்டுலேயும் 200 பேர் 200 நாற்காலி போட்டு தலைக்கு 500 ரூபா கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ வரும்போது பரபரப்பாக இருக்கணும், 500 ரூபாய் வாங்கிட்டு ஒரு வயலும் உட்காரு. ஏன்? நீங்கள் பழனியை சுற்றி குவாரி ஓடுது, ஒரு நாளைக்கு பல லாரிகள் போகுது, பல கோடி வருது. இத்தனை நாள் நீங்கள் எங்கள் பக்கமே வரல, எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. தேர்தல் வரும்போது 500 ரூபா கொடுத்தா உங்களுக்கு கூட்டம் சேர்த்துருமா? யாருமே கூட்டம் சேர்த்துல. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எங்களுடைய வாக்கு விஜய்க்கு போட போகிறோன்னு திமுக தொண்டனே சொல்கிறான். திருச்சி நேருவோட கோட்டை வாங்கி அங்கேயே சம்பிக்க வச்சுக்கிட்டாங்க. இல்லை, அங்கே தம்பிக்க வைத்தது யார் வேணாலும் ஸ்தம்பிக்க வைக்கலாம். நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திண்டுக்கல், சிவகங்கை இப்படி சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் 100 பஸ் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்குறாங்க.
ஏர்போர்ட்டில் இறக்கி விஜய் ஏர்போர்ட்டில் அந்த வண்டியில் தலையே காட்டலை, மரக்கடையில் வந்து தான் தலையை காமிக்கிறது. அவருக்கு எழுதி கொடுத்த ஜோசியருடைய கணக்கு அப்படி. கடலூர் சந்திரசேகர் எழுதி கொடுத்த ஜோசியர் இப்படி. இந்த கூட்டம் திமுகவுக்கு எதிராக வாக்காக மாறும். திமுக மீது அதிருப்தி வெறுப்பு இருக்குது. அதை தாண்டி விஜய் தனித்து நின்று வாக்கு வாங்க முடியுமா? திமுகவை விட அதிமுகவை விட அதிகமான வாக்கு வாங்க முடியுமானா முடியாது. இது எங்கே போய் கரைய போகுது? அதிமுகவில் போய் கரைய போகுது. அதிமுக இப்போ எடப்பாடிக்கு தான் இப்போ விஜய் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து திமுகவுக்கு அதிமுக போன தேர்தலில் 3.5% வாக்கு வித்தியாசம். இல்லை அப்படி விஜய் போவாரா? ஏன்னா எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணிக்கிறாரு, அதிமுக பெருசாக எதிர்க்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற கணக்கு தானே வருது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எப்படியாவது ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு. தனிச்சு நின்னா முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியாது. அதிமுக திமுக எதிர்க்கக்கூடிய வலு அவர்கிட்ட அவ்வளவு வலு. எப்படின்னா அதாவது பூதாகார வலு இல்லை. அப்போ திமுகவை எதிர்க்கணும்னா எங்கே சேரணும்? அதிமுகவில் சேரணும். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பர்ச்சேசர். ஜெயலலிதாவும் ஒரு பெரிய பர்ச்சேசர். எல்லாத்தையும் விலை கொடுத்ததமாக வாங்கிடும். 2011 1.5% வாக்கு தான் ஜெயலலிதா ஜெயிச்சுது. அப்போது விஜயகாந்த் உட்பட அத்தனை கட்சிகளும் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டாங்க. இப்படி போக வைத்தவரே ஜெயலலிதா தான். எல்லாருக்கும் ஒரு விலை. அந்த விலையை விஜயகாந்த் கொடுத்த பிறகு விஜயகாந்த் ஒரு கூட்டணி அமைச்சு 11% 14% அந்த கூட்டணி வாக்கு வாங்கின பிறகு திமுக தோக்குது. அதிமுக 1.5% ஜெயிக்குது. இப்போ அதே ஃபார்முலா தான். இப்போ விஜயை எப்பாடு பட்டாவது, எத்தனை 1000 கோடிகளை கொடுத்தாவது விஜயை பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவில் இருக்கார் எடப்பாடி. இதற்கு பாஜகவும் உடந்தையாக இருக்கான். பாஜக எப்படியே இன்னும் 2 வழக்க வெளிநாடு, அதாவது அந்நிய செலாவணி, விஜயுடைய படங்கள் எல்லாம் வெளிநாட்டு உரிமைகள் பூரா எங்கே போயதுன்னா மனைவி சங்கீதா வழியாக மாமனார் சொர்ணலிங்கத்துட்டு போயிடுது. அது உள்ளே வரல. இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியும். இது ஒரு வழக்கை ஃபொரா வழக்கு. இப்போ அந்த அம்மா வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன், இந்திய குடியுரிமை இல்லை. யார்? மனைவி. அப்போ இதெல்லாம் பல வழக்கு போடுவதற்கான முகாந்திரம் பாஜக வச்சிருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்தல் செலவை நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன், நீங்கள் வந்து உட்காருங்க. நமக்கு நம்முடைய 2 பேருக்கு பொது எதிரி யாரு? திமுக. இதை 2 பேரும் நம்ம சாதிச்சு காமிச்சிடலாம். திமுக வராமல் விட்டாலே விஜய் வளர்ந்துருவார்னு விஜய் நம்புறாரு. இப்போ இந்த ஃபார்முலாவை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. பெருசாக எடப்பாடியை பேசுறதில்ல. எடப்பாடியும் விஜயும் சமிக்கைகள் எப்படி சேர்ந்து தான் நடக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்து திமுகவோட கூட்டணி சேர மாட்டார். விஜயகாந்த் திமுகவை பேசிட்டு திமுகவோட கூட்டணி சேரல. யாரோட சேர்ந்தார்? ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி சேர்ந்தார். இதே காரணத்தினால 29 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் விஜயகாந்த். இது அதே ஃபார்முலா தான் விஜய்க்கு. இந்த தேர்தலில் எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேர்ந்து திமுகவை எதிர்த்து விட வேண்டும். திமுகவை எதிர்த்தோம்னா நமக்கு இப்போ அதிமுக நமக்கு பக்கபலமாக இருக்கும். எதிர்காலத்தில் திமுகவை வீழ்த்தியதை போல அதிமுக வீழ்த்திடலாம். இதுதான் விஜயனுடைய வியூக வகுப்பாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிக் கொடுக்குற திட்டம். இதை கடலூர் சந்திரசேகரன் புஷி ஆனந்த் 2 பேரும் இதை ஆமோதிக்கிறார்கள். அப்போ 2 பேருமே எதை நோக்கி நகர்த்துறாங்க? அதிமுகவை நோக்கி நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். விஜயும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கார். தனித்து நிற்பதாக பிரச்சாரம் பண்ணுறாரு, அரசியல் பண்ணுறாரு. ஆனால் அதற்கு வாய்ப்பில்லைங்கிறது யதார்த்தம் அவருக்கு தெரியும். அவருடைய வியூக வகுப்பாளர்களும் அவருடைய ஆலோசகர்களும் ஜோசியர்களும் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்காரு,
எம்ஜிஆரை போல இப்போ எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா அனாதை ஆசிரமங்களுக்கும் மாம்பழத்துலேயும் வடபள்ளியிலையும் பள்ளிக்கூடமாக இருக்குது. பல பள்ளிக்கூடங்கள் எம்ஜிஆர் வேற சொல்லுது. அவருடைய சொத்துக்கள் பூரா தான தர்மம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் விஜய் அப்படி எந்த தான தர்மம் பள்ளிக்கூடம் காலேஜ் எங்கேயுமே இல்லை. விஜயுடைய அவருக்குன்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வச்சிருக்காரு. அந்த ஸ்கூலு அவருடைய குடும்ப வருமானத்துக்கு அது பயன்படுதே தவிர மக்களுடைய வருமானத்திற்கு அது பயன்படலை. எம்ஜிஆரை சொல்லுகிறவர் எம்ஜிஆரை போல இருக்கணும். ரெண்டாவது, விஜயோட தெம்பும் திராணியும் இல்லை. உதாரணத்துக்கு திருச்சியில் போய் பேசுகிறார். நேருடைய சொத்து பட்டியலை பேசியிருந்தா பெரிய செய்தி. அது லால்குடியிலேயே ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் இருக்குது. காவேரி எங்கே திரும்பினாலும் காவேரி மருத்துவமனையாக பல ஆயிரம் கோடிகளில் பல அடுக்குமாடியாக இருக்குது. இதெல்லாம் ஏது உனக்கு? சாதாரண நேருன்னு பேர் வைத்த காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த உனக்கு திராவிட இயக்கத்தில் எப்படியா இவ்வளவு 1000 கோடி? அமெரிக்காவில் பண்ணை வீடு, பல ஆயிரம் ஏக்கர் பண்ணை, விவசாய பண்ணை, இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு 30-40 ஆண்டுக்குள்ள இதை கேட்பதற்கு எழுதி கொடுத்தவனுக்கும் தெம்பில்லை, விஜய்க்கும் தெம்பில்லை. ரோடு போடுவோம், மரம் நடுவோம், அசோகர் காலத்து வரலாற்று புத்தகத்தை படித்து பேசுவதற்கு விஜய் தேவையே இல்லை. திமுகவை வலுவாக எதிர்க்கணும், அது பேசவே இல்லை. மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரையும் பெருசாக எதிர்க்கல. 2 பேரும் தான் திருச்சியினுடைய மன்னர்கள் இல்லையா? அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பொத்தாம் பொதுவான அரசியல்வாதியை தவிர யாரையும் எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் இல்லை. இப்போ விமான நிலையம் கட்டணுங்கிறார். எங்கே விமான நிலையம்? பாரனூரில் விமான நிலையம் கட்டணுங்கிறார். பரந்தூர் விமான நிலையம் மணப்பாக்கத்திலே ஒரு 300-400 ஏக்கரா நிலம் இருக்குது. இந்த 300-400 ஏக்கர் நிலம் யார்கிட்ட இருக்குன்னா அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்தியுடைய கட்டுப்பாட்டு இருக்கு. ஒரு 70-80 ஏக்கரா சொந்தமாக பட்டா போட்டாச்சு. இதற்கு அதிமுக கவுன்சிலர் காமராஜ் தான் உடந்தை. மீனாட்சி சேம்பர்ஸ்னு ஒரு 13 ஏக்கரா வச்சுருந்துருக்கான். அவங்கள்ட்ட மிரட்டி உருட்டி தாசில்தாரை 2 தாசில்தார் அங்கே மர்மமாக மரணமடைஞ்சிருக்கான். இதெல்லாம் யார் உடைய ஏற்பாடு? திமுக. அதில் 3000 வில்லா கட்ட போகிறோம். 3000 வில்லா கட்டினால் அந்த நிலத்தினுடைய மதிப்பு 30,000 கோடி. விமான நிலையத்துக்கு நிலம் இல்லை, வில்லா கட்டுவதற்கு நிலம் இருக்கு. விமான நிலையம் பரந்தூருக்கு போனால் எத்தனை கிலோமீட்டரு? மணப்பாக்கத்திலேயே 300-400 ஏக்கர் நிலம் இருக்குது. அது திமுகவுடைய கட்டுப்பாடு இருக்கு. எம்ஜிஆர் நகரில் 1000 பேர் குடியிருக்கான். இல்லை, விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பணம் சம்பாதிச்சது சினிமாலே நான் பார்த்துட்டேன், இனிமேல் எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கணும் இல்லைங்கிறாரு. அவரும் அவரோட மைண்ட் செட்லாம் அப்போ இந்த மாதிரி தானே மக்களை நோக்கி தானே இருக்குது. இல்லை, அவர்கிட்ட எவ்வளோ தான் பணம் வச்சுருக்காரு. இல்லை, பணம் எவ்வளோ வச்சுட்டு போகிறாரு, நமக்கு அதை நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. மக்களுக்கான தலைவனா நீ மணப்பாக்கத்தில் வந்து போராடியா? திமுகவை எதிர்த்து எங்கே போராடணும்? அந்த நிலத்தை எடுத்து விமான நிலையத்துக்கு கூட, மத்திய அரசு கூட 20 வருஷத்துக்கு முன்பே மாவட்ட ஆட்சியாளர் சர்வே பண்ண நிலம் அது. இல்லை, அவ்வளோ இருந்தாலும் தேர்தல் டயத்தில் ஒரு தாக்குதலை விஜயால ஏற்படுத்த முடியும் தானே? இல்லை, பெருசாக அவருடைய அரசியல்னு கூர்மைப்படுத்தணும். அவருடைய அரசியலை இப்போ புத்தாம்புதுவாக பேசிட்டு போகிறாரு. அது எல்லாரும் பேசுவானே, நாளாந்தர பேச்சாளரை பேசுவானே. திருச்சிக்கு போனால் நேரு பற்றி பேசு, விழுப்புரம் வந்தால் பொன்முடி பற்றி பேசு, விக்கிரவாண்டியில் பொன்முடி தான் அங்கே மன்னன். பல 1000 கோடி கொள்ளையடிச்சு வழக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு இருக்குது. அதை பேசணுமா இல்லையா? அதை பேசுவதில்லை. அப்போ என்ன திமுக எதுக்குற? இங்கே மணப்பாக்கத்தில் இந்த 300 ஏக்கரா நிலம் விமான நிலையத்துக்கே கிடையாது. தனியார் சபரீசனுடைய குடும்ப நண்பர் கார்த்திக் இந்த நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார். ஏழை எளியவன் 1000 பேர் குடியிருக்கான் எம்ஜிஆர் நகரில். அவனுக்கு வழி இல்லை. இது தனியார் நிலம் இங்கே நடந்தால் அது சட்டவிரோத குற்றம். ட்ரெஸ் பாஸ்னு ஒரு 50 போர்டு இருக்குது. அவன் எங்கே போவான்? அந்த வாய்க்கால் மூடப்பட்டிருக்கு.
மெட்ரோவில் எடுக்கிற மணல் அங்கே கொடுத்து கொட்டி அதை சமப்படுத்துகிறான். இதெல்லாம் போய் பேசுங்க. கண்டிப்பா நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி. திமுக வலுவா எதுக்குன்னு சொல்றீங்க. இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்போ தானே பண்ணாரு, 64 சீட்டை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம் எதிர்க்கட்சியா? அப்போ 2 பேருக்கு அந்த இடத்துல ஒத்து போகுது இல்லைங்க. இப்போ எடப்பாடி ஊழல் தானே இவருக்கு ஓட்டு போடுறான், திமுக ஊழல் தானே புதுசாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறான். விஜய்க்கு கூடுற கூட்டம் திமுக ஊழல் அதிமுக ஊழல் தானே கூடுறான். நீ அந்த ஊழலை எதிர்க்கணுமா இல்லையா? இன்னொரு ஊழலோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அப்போ நீ என்ன ஊழல்? திமுக அதிமுக எதிர்க்கு. நீங்கள் விஜயகாந்த் என்ன சொன்னார்? நான் யாரோட கூட்டணி கிடையாது, ஆண்டவனோடு கூட்டணி, மக்களோடு கூட்டணினார். அந்த கூட்டணியை செட் பண்ணி கொடுத்ததே ஒரு காலத்தில் பேசப்பட்டுச்சு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போட்ட பிளான் தான். அப்போ நான் தான் முதலமைச்சர், ஜெயலலிதா கிடையாது, கருணாநிதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதுக்கு போனேன். அதோடு அவர் கதை அரசியல் முடிஞ்சே போச்சு. அதே போல தான் விஜய் அதை எடப்பாடி மூலமா செஞ்சுட்டு அன்னைக்கு ஜெயலலிதா, இன்னைக்கு எடப்பாடி. இதுதான். அப்போ உன்னை நம்பி வந்த தொண்டை என்ன ஆகும்? கமலஹாசன் கமலஹாசன் தொண்டை மாதிரி டார்ச் லைட் அடித்து கடைசியாக ஒரு எம்பி சீட்டு கிடச்சி அறிவாலயத்தினுடைய படிக்கட்டில் செட்டில் ஆயிட்டார். தொண்டர்கள்லாம் தீவிரமா இருக்காங்க. தளபதின்னு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர் வர இல்லை, ஏதாவது ஒன்று பேசினாலும் அதுக்கு உடனே ரிப்ளை இல்லைங்க. அது சினிமாவில் அப்படி தான் இருக்கும். விஜயகாந்துக்கு இருந்தது, ரஜினிகாந்துக்கு இருந்தது, சரத்குமாருக்கு இருந்தது, சிவாஜிக்கு இருந்தது. இத்தனை பேருக்கும் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது. இப்போ என்ன ஆச்சு? சரத்குமார் ஒரு கட்சியை நடத்தினார், சமத்துவ மக்கள் கட்சி. என்ன ஆச்சு? ராத்திரி 3 மணிக்கு கனவு வந்து பிஜேபியில் நினச்சிட்டார். மாமியார் கேட்குது, மாப்பிள்ளை நீ எப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க? நான் பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும். இந்த மாமியார் முழிச்சிட்டே இருக்கு, இவர் எப்போ முதலமைச்சர் ஆகிறார்? இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதே போல தான் வரலாற்றில் சில காலத்தில் விஜயும் தேடப்படுகிற நபராக மாறப்போகிறார். ஏன்னா அரசியல் வீரியம் இல்லை. அரசியல் என்பது மக்களுக்கானது, நடிகர்களுக்கானதில்லை. உன்னுடைய நடிப்புக்கான கிளாமரை நீ என்ன பண்ணணும்? அரசியல் மையப்படுத்தணும். அதற்கான எந்த திட்டம் இல்லையே. ஊருக்கு துண்டுச்சீட்டை படிச்சுட்டு போயிட்டே இருப்பதனால அந்த ஊருக்கு போனால் அவன் பயப்படணும். திமுக அதிமுக அமைச்சர்லாம் பயப்படணும். நம்ம சொத்துப்பட்டியோட வரான் அவன். யார்? விஜய். நமக்கு அடித்த கொள்ளையுடைய சொத்துப்பட்டியில் பூரா வரான். மக்கள் இனிமேல் ஓட்டே போட மாட்டான். எம்ஜிஆர் அப்படி தான் வருவார். எம்ஜிஆர் படத்தை போட்டு வச்சிருக்கிய, எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா அனாதைகளுக்கு போயிருக்கு. காது கேளாதார் பள்ளி, கண் தெரியாதார் பள்ளியாக போயிட்டுருக்கு. அதுபோல் நீ கத்தி படத்தில் 5 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா குடின்னு நடிக்கிற விளம்பர படத்தில். இங்கே 200 கோடி வாங்கிட்டு கொக்கோ கோலா எதிராக போராடுற. அதானே கத்தி படம். உனக்கு பாலிசியே இல்லையே, கொள்கையே இல்லையே. இங்கே 5 கோடி கொடுத்தா கொக்கோ கோலா குடி. இங்கே யாரோ இயக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே விஜய்ங்க. அதாவது யாரை இயக்குனாலும் 50 வயது அறிவுள்ள ஒரு மனிதன் தானே. 50 வயது ஒரு மனிதனுக்கு சிந்திக்க திறன் இருக்காதா? அரசியல் வழிநடத்துறதுக்கு திறன் இருக்காதா? கடலூர் சந்திரசேகரன், புஷி ஆனந்தன் உன்னை இயக்குவதாக சொன்னாலும் 2 பேரும் இயக்கிற நீ என்ன சினிமா கதாநாயகன் அவர்கிட்ட டைரக்டருக்கலாம். சினிமாவில் தான் அப்படி நடக்கும். சுயமா அறிவு இல்லைங்கிறீங்க. நீ அரசியல் செய்வதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானால் அந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு வரலாம். மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம். குஷ்பு கூட முதலமைச்சர் ஆகலாம், நயன்தாரா முதலமைச்சர் ஆகலாம், பிந்தியா முதலமைச்சர் ஆகலாம். மக்கள் ஓட்டு போட்டால் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். திமுக பல விஷயத்துக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டும் வருது. முட்டுக்கட்டையாக தாங்க இருக்கும். திமுக ஃப்ரீடம் விட்டுருக்காங்க. அப்போ அரசியல் என்பது அண்ணாதுரை தான் சொல்லுவார், நாங்கள் இந்த நாற்காலிக்கு வருவதற்கு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி நறுமணத்தோடு எங்களை இந்த நாற்காலியில் அமர வைக்கல. கல், முள், கண்ணாடி சில்லு, அடி உத, தழும்பு, இதோடு வந்து எங்கே உட்கார்ந்தோம்? நாற்காலியில் உட்கார்ந்து அண்ணா தான் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் உடனே நாற்காலி கிடைக்கலையே எங்களுக்கு. நாற்காலி கிடைப்பதற்கு நான் திமுக ஆரம்பிக்கப்பட்டது 1949. 49லேருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 49லேருந்து 67, 50, 17, 18 வருஷம் ஆச்சு. எத்தனை போராட்டம், எத்தனை சிறை. எம்ஜிஆர் இப்படி. அதே போல தான் விஜயனுடைய அரசியல் என்பது
எத்தனை ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கும்? எம்ஜிஆருக்கு எஸ்டிஎஸ் இருந்தார், ஆர்எம்பி இருந்தார், பண்டூட்டி இருந்தார், பல திராவிட இயக்க தலைவர் வந்து அவர் உருவாக்கினான், மோல்டு பண்ணான். ஓ பன்னீர்செல்வத்திட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேரப்படல, நல்லது நடந்தா என்ன விரைவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூசகமான பதில் டிடி தினகரன் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்றாரு. விஜய் பக்கம் கூட்டம் சேருது. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தார். இப்போ நாளைக்கு விஜய்க்கு இவங்க எல்லாம் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லை, போனால் அதோட ஒரு கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அதிமுகவில் அரசியல் பண்ணாத ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்து அந்த கட்சியிலே தக்க வைக்க முடியாமல் தொண்டர்களால் மறக்கப்படுகிற ஓபிஎஸ் அங்கே போனார்னா விளங்குமாவது? வாய்ப்பே இல்லை. உள்ளூர்லேயே வியாபாரமாகாத ஒரு நபர் எப்படி வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் ஆகும்? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டம் காட்டுவானான்னு ஒரு பழமொழி இருக்கு. அதிமுகலேயே எடப்பாடி விரட்டி விட்டார், சேத்த மாட்டேங்கிறாரு. இவர் போய் விஜய்க்கு என்ன ஆலோசனை சொல்லுவார்? ஆக 26 தேர்தல், 2026 தேர்தலில் விஜயினுடைய அரசியல் வீழ்ச்சி அடையுமா அல்லது எழுச்சி பெறுமா என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் மக்களால் கணிக்கப்படும். பொறுத்து இருக்கிறோங்கிறோம். அதே நேரத்தில் போகக்கூடிய சூழலும் வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்டோம், இனிமேல் பார்க்க தான் போகிறோம். சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்ளுதாரு. திமுகவோட அதிருப்தி ஓட்டு மொத்தமாக விஜய்க்கு தான் போகிற மாதிரி தானே தெரியுது. வேறு யாருமே வலுவான ஆப்போசிட் லீடர் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி 64 சீட் வச்சுட்டு அவருங்க அரசியல் பண்ணுறாரு. யாருமே களத்தில் இல்லைங்கும்போது இது விஜய்க்கு சாதகமாக போகும் தானே எல்லாம் சொல்லல. விஜயும் அரசியல் பண்ணலை, அதுதானே இப்போ நம்ம கூட சொல்லுகிற குற்றச்சாட்டு. அரசியல் பண்ணல, ஆனால் அவர் ஒரு சிம்பத்தியை கிடையாது. இல்லை, சிம்பத்திக்கு 26 தேர்தலில் அது ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு தான் முடிவுக்கு வர முடியும். கற்பனையில் எதுவுமே சொல்ல முடியாது. 26 தேர்தலில் விஜயினுடைய வாக்கு சதவீதம் என்ன? ஜோசியத்தை நம்புறான்னு சொல்றீங்க திரு விஜய் அவர்கள். ஆனா அதே ஜோசியக்காரர் சொல்லியிருப்பாரோ கண்டிப்பா நீங்க இந்த வருடம் சிஎம் ஆயிருவீங்கன்ட்டு. அந்த நம்பிக்கையில கூட இவர் இல்லை, அதுல ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லைங்க, ஜோசிகாரா ஓட்டு போடுவார். இல்ல ஓட்டு போட முடியாது, அப்படிதான் தகவல் வந்திருக்கா? ஏன்னா அதை பத்தி செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது ஜெயலலிதாவும் ஜோசி பார்ப்பான், சசிகலாவும் ஜோசி பார்ப்பான். ஆனால் 1 கோடி தொண்டை ஜோசியமே பார்க்கறது இல்லை. அவன் ரெட்டலைக்கு தான் போடுவான் இல்லையா? அதனால தான் நம்ம மகாபாரத குளத்தில் குளிச்சது, ஜோசியம் பார்த்தது, எல்லா கோயிலுக்கும் போச்சு. ஆனால் ஜோசியம் தொண்டை ஜோசியமே பார்க்குறது. அவன் கண்ணை முடிட்டு எதில் குத்துவான்? இலைக்கு தான். அதுதான் அரசியல். இப்போ விஜயுடைய அரசியல் என்ன நடக்குதுன்னா 26 தேர்தல் தான் அவருடைய தலைவிதியை தீர்மானிக்கும். எம்ஜிஆருடைய தலைவிதி தீர்மானித்த தேர்தல் 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல். மாயத்தேவ ஜெயிச்சார். எம்ஜிஆர் முடிஞ்சிடா எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டு அரசியல் மக்கள் முடிவு பண்ணான். 77 முதலமைச்சரான. அதே போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் நிற்கலையே, இன்னும் இருக்கணுமா இல்லையா? வாக்கு வங்கி காமிச்சிருக்கணுமா இல்லையா? ஒன்றும் இல்லையே. அதிமுக தான் பயந்தது. நீ ஏன் பயந்த? அப்போது உன்னுடைய வீரமே அவ்வளவுதானா? உன்னுடைய விவேகம் அவ்வளவுதானா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? 2 கேள்வி வருது. வருது. அப்போ ஒன்று யாரோ இயக்குறாங்க. அப்போ 26 தேர்தலில் தான் விஜயுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படும் மக்களால். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை. நன்றி, வணக்கம்.